அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இந்த மாதம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சில கோயில்களில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களை சொல்லி இந்த மாதங்களில் திருவிழாக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம திருவண்ணாமலையில் அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு மாதங்களும் திருவிழாக்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் இந்த மாதம் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரத சப்தமி அன்னைக்கு அண்ணாமலையார் கலசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய செய்யாறில் ஆற்று திருவிழாவுக்காக போவாருங்க. அங்கே அவருக்கு தீர்த்தவாரி நடக்கும். திருவண்ணாமலையிலேருந்து கலசப்பாக்கம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு எல்லா பக்தர்களுக்கும் அருள்பு அளிச்சுட்டு அவருடைய நிலத்திலிருந்து வந்த பொருளை வச்சு அவருக்கு பொங்கல் வைப்பாங்க. அதன் பிறகு அவர் செய்யாற்று தீர்த்தவாரிக்கு போவார். அங்கே இருக்கக்கூடிய சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் வரும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமாக இந்த ஆற்று திருவிழா நடக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரதோஷம். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா 2 பிரதோஷங்கள் வரும். ஒன்று வளர்ப்புறை பிரதோஷம், இன்னொன்று தேய்பிறை பிரதோஷம். நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெரிய நந்தி பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கி அலங்காரங்கள் நடக்கும். இந்த மாதம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி பிப்ரவரி 10 மாலை 4:30 to 6 மணிக்கு நடக்கும். அதே மாதிரி 25ஆம் தேதி மாலை 4:30 to 6 மணிக்கு மிக பிரம்மாண்டமாக நடக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11 அன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் ஈசான லிங்கத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஈசான குளத்தில் தீர்த்தவாரிக்கு போவாருங்க. அடுத்ததாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது, திருவண்ணாமலைன்னு சொன்னாலே கிரிவலம் தாங்க. இந்த பிப்ரவரி மாதம் எப்போ கிரிவலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 மாலை 6:55க்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் பிப்ரவரி 12 7:22க்கு முடியுதுங்க. இந்த மாதம் மேலும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே பெரிய திருவிழாக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக மகா சிவராத்திரி இருக்குங்க. அது இந்த மாதம் 26ஆம் தேதி வருது. அன்றைக்கி கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபுல் டேவும் சிறப்பான அபிஷேகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். காலையிலேருந்து மாலை வரைக்கும் பார்த்திங்கன்னா லட்சார்ச்சனைகள் நடக்கும். அதுக்கப்புறம் இரவில் லிங்கோத்பவருக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகம் தான் பார்த்திங்கன்னா ஹைலைட்டு. அதை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். கோயில் முழுவதும் பார்த்திங்கன்னா வண்ண மலர்களால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த மாதம் 26ஆம் தேதி நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து நம்ம அண்ணாமலையார் அருள் பெறுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.